இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். நான் 400 கிராம் முட்டைக்கோஸை நல்ல சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன முறியாக இருந்ததுன்னா அரை முறி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய முறினா அதுக்கு ஒரு 3/4 முறி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10-12 பூண்டு எடுத்துக்கோங்க, சின்ன பல் பூண்டு. அப்புறம் கொஞ்சோண்டு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பவுடர். உங்களுக்கு பிடிச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். பட் நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் இது எல்லாமே சேர்ந்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும். தேங்காவை பாருங்கள், நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 2 திருக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இது 3ஐயும் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் கடலைப்பருப்பு போடனாலும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், வெங்காயத்தை லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் கேபேஜை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் 1/4 கிலோ முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே பொரியலுக்கு ஒரு வெங்காயத்துக்கு பதிலாக 2 வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பொரியல், நீங்கள் எந்த பொரியல் பண்ணாலுமே அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நான் இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுங்க. இந்த மாதிரி அதாவது நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணும்போது அதோட ஸ்டீம்லேயே, அதாவது இந்த கேபேஜில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதுலேயே அது வெந்துடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா, அதாவது ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு மஞ்சள் பொடி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் என்றைக்குமே கேபேஜ் ஓரளவு நீங்கள் ஒரு 85% தான் குக் பண்ணணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அது சாப்பிடும்போது உங்களுக்கு க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட் கிடைக்கணும்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரை தான் குக் பண்ணணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் அதெல்லாமே லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மசாலாவை 1க்கு 2 அதாவது நத்தலும் கொத்தலமாக இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சரில் ஒரு 2 திருக்குனா போதும், ரொம்ப பேஸ்ட்டாலாம் பண்ண வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கேபேஜ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இருக்குது. அதில் என்ன பண்ணணுன்னா, ஒரு 100 கிராம் சிறுபருப்பை அவிச்சு எடுத்துகிட்டு, செப்பரேட்டாக தனியாக அவிச்சு எடுத்துகிட்டு, கம்மி தண்ணியில் அவிச்சு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த சிறுபருப்பை இதில் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிட்டு நம்ம லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலையை தூவிடலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூவியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எப்போவுமே இந்த கேபேஜ் பொரியலில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி இலை தூவுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மணமாக இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி இலை தூவினதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் நல்லா அதை வதக்கி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஆக்சுவலி இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான், பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.